கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நாவூரும் சுவையில் தயிர் சாதம் மற்றும் அதற்கு மிகச்சிறந்த காம்பினேஷனான பைனாப்பிள் ஊறுகாய். கிராமத்து சுவையில் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். வெயிலுக்கு இதமான தயிர் சாதமும் இனிப்பு, புளிப்பு, காரம் நிறைந்த இந்த ஸ்பெஷல் பைனாப்பிள் ஊறுகாயும் உங்கள் மதிய உணவை இன்னும் சுவையாக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய போறோம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துட்டு இது காய்ச்சி நல்லா ஆறின பால் ஊற்றிக்கும், அவ்வளோ ஊற்றிக்கும். தயிர் ஊற்றிக்கும். இது ரொம்ப புளி இல்லை, புளி காக்க தயிர் ஊற்றிக்கும். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கும், இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கறியாப்பிலை கொஞ்சம் தாளிச்சு ஊற்றிக்கோ. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோ. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோ. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோ. உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோ. இது நல்லா சிகப்பாக பார்த்துட்டு இந்த வத்தல் மிளகு 2 எண்ணம் போட்டுக்கோ. மல்லி இலை போட்டுக்கோ. பைனாப்பிள் ஊறுகாய் செய்ய போறோம். பொடிசா அரிஞ்சிக்குவோம். நம்ம ஊறுகாய்க்கு இந்த கடுகு கொஞ்சம் வெந்தயம் வறுத்துக்குவோம். கொஞ்சம் கடுகு போடும், கொஞ்சம் வெந்தயம் போடும். நல்லா மொரிஞ்சிட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காயத்தை கொஞ்சம் வறுத்துக்குவோம். இந்த கட்டிக்காயம் ஒன்று போட்டுக்கலாம். மொரிஞ்சிட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 2 கடுகு போட்டுக்குவோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகு, கறியாப்பிலை போட்டுக்குவோம். ஒரு 2 வத்தல் மிளகு போட்டுக்குவோம். உரப்பு இல்லாதது. கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டுக்குவோம். இந்த வெட்டி வச்சிருக்க பைனாப்பிளாக போட்டுக்குவோம். கல் உப்பு போட்டுக்குவோம். இந்த கொஞ்சம் போல சுடுதண்ணி ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். இவங்க கொஞ்சம் போல பைனாப்பிளை மிக்சியில் அரைச்சிருக்கோம். அரைச்சதுல கொஞ்சம் போட்டுக்குவோம். இந்த கடுகு, வெந்தயம், காயப்பொடி நம்ம வறுத்து பொடிச்சு அதை போட்டுக்குவோம். பைனாப்பிள் ஊறுகாய் ரெடி. எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க गाइस. தயிர் சாதம் பைனாப்பிள் ஊறுகாய் ரெடி. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். தேங்காய் துருவலை சூடான எண்ணெயில் சிறிது வதக்கிய பிறகு அரைத்து குழம்பில் சேர்த்தால் குழம்பு ருசியாக இருக்கும். சிறிது வெள்ளை எள்ளை வறுத்து பொடி செய்து தேங்காய் சாதத்தில் கலந்தால் சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். Thank you for watching. நன்றி, வணக்கம்.